எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் எந்த மாதிரியான இடத்துக்கு தமிழ்நாடு மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னு திமுக தாரத்தப்பட்ட அடித்து அவங்க ஆட்சியில் என்னமோ மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பயங்கரமாக இருந்த மாதிரியே அவங்க எல்லாம் இப்போ பேசிக்கிறாங்க. மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்களாம். இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். தெரியாமல் நாங்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டோமே அப்படின்னு நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். எத்தனை நாளில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று இந்த ஒரு 14-15 நாளில் சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறமா தமிழக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். சட்டம் ஒழுங்கு சீர் ஒழிஞ்சனால தான் இந்த மாதிரி 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்களாம். தெரியாதனமாக உங்களை நாங்கள் இழந்துட்டோமே, குளத்தூர் தொகுதியில் கூட உங்களை தோக்கடிச்சிட்டோமே, நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி நாங்கள் ஓட்டு போட்டோம், ஐயோ நீங்கள் வராமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஓட்டு போடாதவங்க கூட திமுகவை பார்த்து, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து மக்கள் புலம்புனாங்களாம். அதுவும் எத்தனை நாளில்? விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற இந்த 13-14 நாளில். அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் அவருடைய ஆட்சி 6 மாதம் கூட நீடிக்காது, 5 வருடம் கூட நடக்காது கண்டிப்பாக. அடுத்த தடவை இந்த ஆட்சி கவிழ்ந்த உடனேயே, சீக்கிரமாக கவிழ்ந்த உடனேயே நம்ம தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக அரியணையில் உட்கார போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அறிவாளி நாங்கள் தான் சொல்லிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டாள்கள் எல்லாமே, அதுவும் நம்பர் 1 முட்டாள்கள் எல்லாமே இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சரான இந்த 14-15 நாட்கள்லேயே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்களே நல்லா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறத கேட்டுக்குங்க. இதை நான் காமனாக உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா இப்படித்தான் சூழ்நிலையின் காரணமாக, அதாவது அதிமுகவில் வேற யாரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல பரபரப்பான சூழ்நிலையில் சசிகலா அம்மா எடப்பாடி பழனிசாமி ஐயாவை முதலமைச்சர் ஆக்கினாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் சசிகலா அம்மையாரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு முதலமைச்சராக அரியணையில் உட்கார்ந்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை. யார்? எடப்பாடி பழனிசாமி ஐயா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது எல்லாமே ஜெயலலிதா அம்மாவுக்கு தான், இரட்டை இலைக்கு தான். ஆனால் ஜெயலலிதா அம்மாவோட மறைவுக்கு பின்னாடி சசிகலா அம்மையார் தான் அவங்க முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், பரபரப்பாக பேசக்கூடிய நேரத்தில் அவங்க சிறைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆசீர்வாதம் பண்ணி, எப்பா நான் வர வரைக்கும் நீ அதிமுக ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்க, இந்த நீ முதலமைச்சராக நீ உட்காந்துக்க, முதலமைச்சர் அரியணை உனக்குத்தான் சொல்லிட்டு அவங்களே பிடிச்சி உட்கார வச்சு போட்டு போனாங்க. நல்லா கேட்டுங்க, அவங்களே பிடிச்சி உட்கார வச்சுட்டு போனாங்க முதலமைச்சர் சீட்டில், இல்லையா? ஆனால் அப்படி உட்கார வச்சுட்டு போன எடப்பாடி பழனிசாமி ஐயாவை அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆட்சி, இந்த கவர்மெண்ட் இன்னும் 3 மாதம் தான் ஓடும், 4 மாதம் தான் ஓடும், 6 மாதம் தான் ஓடும், 1 வருஷம் தான் ஆகும், 1 வருஷம் தான் ஆட்சியில் இருப்பாங்க, ஆட்சியை கவுழ்த்துருவாங்க, இவரெல்லாம் எப்படி 5 வருஷம் முடிக்க போகிறாங்க, 5 வருஷம் முழுமையாக அடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி ஐயா மேலே வச்சாங்க. ஆனால் அந்த எல்லா விமர்சனங்களையும் உடைச்செறிஞ்சு என்னென்ன அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், என்னென்னலாம் பிரச்சனை பண்ணாங்களோ அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணி, ஃபஸ்ட்டு கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி, அந்த 5 வருடத்தில் எப்படி நம்ம ஆட்சி பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்சி சரியாக பண்ணினாரோ இல்லை சரியாக பண்ணலையோ அப்படி இதெல்லாம் ஒரு இடத்துல தூக்கி வைங்க, சரியா? ஆனால் திமுகவோட எண்ணத்தை நான் சொல்கிறேன். திமுகவோட தலைமை திரு ஸ்டாலின் ஐயா அவங்க இந்த ஆட்சி சீக்கிரமே கவுழ்ந்து போயிடும், முடிஞ்சிடும், இனிமேல் அவ்வளோதான், அதிமுக 6 மாதம் கூட நிற்காது அப்படின்னு சொல்லி வாயில் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டபடி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பே எப்படி பேசினாலுமே திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன பண்ணாங்கன்னா, 5 வருஷத்துக்கு முழுமையாக ஆட்சி பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த விஷயம் நான் எதுக்கு சொல்ல வரங்கிறது உங்களுக்கு தெரியுதா? மக்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்காமல்
சசிகலா அம்மையார் மூலமாக முதலமைச்சர் ஆகிட்டு சசிகலா அம்மையாரோட காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகிட்டு முதலமைச்சர் அரியணையில் உட்காந்து 6 மாதம் தான் இவரோட ஆட்சி, இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும், இனி எடப்பாடி பழனிசாமி அவ்வளோதான், இனி திமுக தான் வந்து ஆட்சிக்கு வரும், முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக வந்து உட்கார போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசின இடத்துல அவரே வந்து 5 வருஷம் வந்து முடிச்சிட்டாரு, 5 வருஷம் வந்து ஆட்சி பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனால் மக்களால் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு விஜய் அவர்களை மட்டும்தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட மக்கள் அந்த மக்களோட ஆதரவோடையும் அந்த கூட்டணி கட்சியில் வந்து அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது, அதே மாதிரி திமுக அதிமுகவோட சூழ்ச்சியில் நாளைக்கு வந்து கூட்டணி ஆட்சி அமர்ந்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் பண்ணின சதி திட்டங்களை கேள்விப்பட்ட உடனேயே அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆன விற்பாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய இப்போ விஜய் அவர்களை 6 மாதத்தில் கவுழ்த்துருவோம், 3 மாதத்தில் கவுழ்த்து போயிடும், 5 வருஷம் நீடிக்காதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயாவே உங்களால் எதுவும் பண்ண முடியலையா? 5 வருஷத்தை வந்து முழுமையாக ஆட்சியை வந்து பண்ணிட்டாரு. இதெல்லாம் இப்போ எல்லாம் சொன்ன விஷயம் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் எப்படி வந்து நீங்கள் ஆட்சியை கவுழ்த்துட முடியும்? நீங்கள் இல்லை, உங்களுடைய அப்பா அதாவது கருணாநிதி ஐயா வந்தால் கூட விஜய் அவர்களுடைய ஆட்சியை வந்து கலைக்க முடியாது, அதை வந்து ஒழிக்க முடியாது. அவ்வளோதான், கதம் தான். நீங்கள் என்ன தான் உருட்டு மேட்டைகள் பண்ணாலுமே இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிவிக்கு இதில் ஐடி விங்கு டிஎம்கேல ஐடி விங் வந்து பயங்கரமாக செயல்படுதான். என்ன செயல்படுது? இத்தனை ஐடி விங் என்ன தூங்கிட்டு இருந்துச்சா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பெண்களை எப்போ வந்து இழிவாக பேசுனாங்களோ, பெண்களை வந்து எப்போ தரக்குறவாக பேசிட்டு உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து தண்டூரா போட்டுட்டு பேச ஆரம்பித்தாங்களோ அப்போவே திமுகங்கிற ஒரு கட்சி வந்து ஒழிக்கப்பட்டது. மக்கள் ஒழிக்கலை. உங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், திமுகவோட நிர்வாகிகள் வந்து எல்லாமே அவங்கள ஒழிச்சிட்டாங்கிற உதயசூரியங்கிறது வந்து சூரிய உதயம் வந்து ஆகாத அளவுக்கு பண்ணனதே குளத்தூர் தொகுதியில் திரு ஸ்டாலின் ஐயா தோற்றதுக்கு காரணமே இவங்க திமுகவை சார்ந்த மக்கள் தான், வேற யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவு வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் வெறிங்க, ஆத்திரங்க. ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, மன்னராட்சி அதாவது கலைஞர் ஐயா, முக ஸ்டாலின் ஐயா, முக ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஐயா துறை முதலமைச்சர், அப்போ இப்போ ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னும் 1 மாதத்தில் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டும் வந்து முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இதை வந்து என்னோட முதலமைச்சர் பதவி வந்து நான் ராஜினாமா பண்ணேன், என்னுடைய அருமை புதல்வன் வந்து உதயநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக வந்து சொல்லியிருப்பாங்க. இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தமிழக மக்கள் வந்து அதுக்கு விடவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துலேயே அவங்களுடைய பூலவாக்கு என்ன எப்படி பண்ணுவாங்க எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது 5 வருஷத்தில் வந்து திமுக வந்து ஆட்சியில் வரலாறே கிடையாது, ஆட்சியில் உட்கார வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அட்டூழியங்கள், அநியாயங்கள், பெண்கள் கற்பழிப்பு, பெண்கள் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் பாலியல் கொலை, எத்தனை ஏராளம் சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு வந்து திமுக ஆட்சியில் படு மோசமாக வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைஞ்சு போச்சு. இப்போ தாவேக அரசு வந்து அது எல்லாத்தையுமே சரிபடுத்திட்டு வராங்க. ஆட்சியில் உட்காந்து இப்போ தான் 14-15 நாள் ஆச்சு. பழைய ஆஃபீஸர்ஸ்களாக இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டு இப்போ தான் புதுசாக போட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூரில் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு. 10 வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. 10 வயசு பொண்ணை ஈவரக்கம்னா ஒரு அரக்கனுக்கு வந்து 2 பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டானுங்க. வித்தின் 24 மணி நேரத்தில் 24 ஹவர்ஸ்லேருந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா கண்காணிப்பு மூலமாக நிறைய போலீஸ்கள் வந்து பாதுகாவலர்கள் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அத்தனை பேர் செயல்பட்டு எல்லாமே சேர்ந்து வந்து இந்த கொலை வந்து ஒரு 20 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா இதை விட சிறப்பான ஆட்சி வந்து யார் நடத்துகிறா சொல்லுங்க பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட ரவுடிகளை வந்து வெளியில் தலைகாட்ட முடியாமல் பண்ணிட்டு ரவுடிகளுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு ரவுடிகளை வந்து தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலுக்குள்ள போட்டுட்டு அவ்வளவு கட்டுக்கோப்பா பயங்கரமாக வந்து சட்டம் ஒழுங்காக சீர்குலைக்க விடாமல் தன்னுடைய கட்டுக்கோப்பு தன்னுடைய கையில் வச்சு வந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை தவிர யார் பண்ணுவான்? இத்தனை போலீஸ் அதிகாரிகள் வந்து இது மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணி பாலியல் கொலை பண்ணனா திமுக ஆட்சியில் வந்து இத்தனை காவல்துறை அதிகாரிகளாம் வந்து போயிட்டு வந்து புலனாய்வு பண்ணாங்களா? சும்மா வாயில் வந்ததெல்லாம் வந்து அடிச்சு விட்டுட்டு போகக்கூடாது. அதாவது மக்களே, ஒரே ஒரு விஷயம் தான், இந்த திமுகவோட வேலை என்னன்னா விஜய் அவர்களை வந்து அரசியலோட விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் அந்த அரியணையில் உட்காந்துருக்கிறத கீழே இறக்கிடணும். திமுக வந்து அரியணையில் வந்துடணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. என்னதான் கனவு கண்டாலும் சரி, இனிமேல் திமுகனால எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா திமுகவில் வந்து கூட்டணி கட்சியில் இருந்தவங்க எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க. திமுக கூட்டணி கட்சியால் மட்டும்தான் இது வரைக்குமே வந்து ஆட்சியில் இருந்தாங்க, அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவதுங்க, என்னுடைய
காசு உங்களுக்கு வேணும், என்னுடைய சாப்பாடு, நான் போகிற சாப்பாடு வேணும், என்னுடைய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு வேணும். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, ஆனால் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு நீங்கள் தர மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையில வந்து எங்கள்கிட்ட வாங்குவீங்க, எங்களுடைய மக்கள்கிட்ட வாங்குவீங்க, எங்களுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட வாங்குவீங்க. ஆனால் அதிகாரத்தில் மட்டும் நீங்கள் பங்கு தர மாட்டீங்க. கேட்டால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் வந்து ஒன்றுமே நடக்காது, கூட்டணி ஆட்சியில் வேஸ்ட்டிங்க, அதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி போட்டு பேசக்கூடிய தலைவர் தான் திமுக தலைவர். ஆனால் இப்போ வச்சாரா கூட்டணி ஆட்சி வந்து அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வந்து நடக்குதா? இனிமேல் நல்லா நடக்கும். தப்பு பண்ணனா, அதாவது தமிழக வெற்றி கழக தலைமை வந்து தப்பு பண்ணால் கூட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களா கண்டிப்பாக வந்து குரல் கொடுப்பாங்க. ஆனால் இது பண்ணுறது சரியில்லை, இது தப்பு சார், இதை மாற்றிக்கங்க, இது இப்படி பண்ணலாம், மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க வந்து சொல்லணும், அதை வந்து செய்யணும். இதுதான் கூட்டணி கட்சிகளோட ஆட்சியும் அதிகாரங்கிறது. சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய உழைப்பை மட்டும் வாங்கிட்டு, அவங்களுடைய ஓட்டுகளை வாங்கிட்டு, அவங்களுடைய மக்களோட ஓட்டுகளை வாங்கிட்டு எல்லாம் அவங்க மூலமாக எல்லாமே ஜெயிச்சுக்கிட்டு அதிகாரம் ஆட்சி கையில் வந்தோன்னா திமுக வந்து அதெல்லாம் அப்படி பண்ண முடியாது, இதெல்லாம் இப்படி பண்ண முடியாது, இது செட் ஆகும், அது செட் ஆகாது, தமிழ்நாட்டில் வந்து இது ஒத்துக்கவே மாட்டாங்க, என்னென்ன பொருளை விட்டுட்டு கிளப்பிட்டு இருந்தீங்க, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க திமுக, அதெல்லாம் வந்து மாற்றி வந்து மிகப்பெரிய ஒரு புதிய வரலாறு படிச்சாரா விஜய் அவர்கள் படிச்சாரா? இப்போ அதை பார்த்தோன்னா அவங்களுக்குலாம் வந்து சாப்பிட முடியல, தூங்க முடியல, தூக்கம் இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாடு கூட ஜீரணமாகல, அந்த அளவுக்கு வந்து பயங்கர வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கிறாங்க இந்த திமுக காரங்க வந்து என்னதான் வந்து பண்ணினாலுமே, எப்பேற்பட்ட பொய் பித்தலாட்டங்களை வந்து பரப்பினாலுமே தமிழக மக்கள் வந்து திமுக வேண்டான்னு தலையை 3 சுத்தி வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இனிமேல் திமுகவும் சரி அதிமுகவும் சரி முதலமைச்சர் அப்படிங்கிற அரியணையில் இந்த கட்சியில் இருந்து யாருமே உட்கார முடியாது. திமுக அதிமுக கூட்டணியில் வந்தால் கூட உட்கார முடியாது. இனிமேல் இன்னும் போக போக அடுத்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட நடவடிக்கைகளை, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பயங்கரமாக சின்சியராக இறங்கி தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் சேர்ந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க. கொடுக்கக்குண்டான எல்லா வேலையும் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது கோயம்புத்தூரில் வந்து 10 வயசு பெண் வந்து குழந்தை பச்சை மண் வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப வேதனைப்படுறோம். இது வந்து பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் கிடையாது, ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். அதனால் இந்த கிணத்துக்கடவுல இருந்த அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் கூட மீடியா பீப்புளெலாம் வந்து போகும்போது அவங்கள சொன்னாங்க, பத்திரிகையாளர் பார்க்க சொல்லும்போது சொன்னாங்க, சார் நாங்கள் ஒரு துக்க நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம், இந்த இடத்துல வந்து நீங்கள் வீடியோவில் எடுத்து நீங்கள் போட வேணாம், அது எது விளம்பரம் தேடுற மாதிரி இருக்கும், நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட குழந்தை வீட்டை வந்து பெண் வீட்டாரை வந்து பார்க்க வந்திருக்கிறோம், அவங்க அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை பார்க்க வந்திருக்கிறோம், தயவு செஞ்சு வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சொன்னாங்க. இதுதான் உண்மையான விஷயமே. அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், விஜயவர்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும், மக்கள் வந்து பாதிப்படைகிற மாதிரி மக்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது, நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கூட வந்து நடந்த பிரச்சனைக்கு, இப்போ கோயம்புத்தூர் நடந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எல்லாமே அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகளையும் அவங்களால முடிஞ்ச விஷயங்களையும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் ஃபீல்டில் இறங்கி வந்து பண்ணுறாங்க. அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, திமுக 7 ஜென்மத்துக்கு இனிமேல் வந்து முதலமைச்சரை பதவியேற்க முடியாது. தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மட்டும்தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவுகளுக்கு தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் தலைவணங்குகிறோம், மதிப்பளிக்கிறோம். நல்ல கருத்துக்களுக்கு நாங்களும் வந்து வரவேற்போம். கெட்ட கருத்துக்களாக இருந்துச்சுன்னா எங்களால் முடிஞ்ச விஷயங்களை அவங்க அநாகரிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா நாங்கள் அநாகரிகமாக பேச மாட்டோம், நாகரிகத்தோடு வந்து அவங்களுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு எங்களுடைய ஹார்ட் பீட் யூடியூப் சேனல் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து மேலும் அரசியல் சம்மந்தப்பட்ட அடுத்த பதிவில் சந்திப்போம்.